reaction with alkali. Alkalina bases. Okay, so எழுதிக்கோங்க. Two or more aldehydes. Two or more aldehydes containing alpha hydrogen unite in the presence of dilute NaOH or barium hydroxide to form aldols. Okay, so this is called as aldol condensation. So aldol condensation was the 5-mark question. Okay, so reaction with alkali. So aldehydes or ketones. Okay, aldehydes or ketones வந்து alkali கூட react பண்ணா it will form another aldol. இந்த reaction ஓட பேர் வந்து aldol condensation reaction. So aldol அப்படின்னா ALD அப்படின்னா aldehyde அப்படின்னு அர்த்தம். OL னா alcohol அப்படின்னு அர்த்தம். So aldol அப்படின்னா the compound which contains both aldehyde group and alcohol group. Compound that has both aldehyde and alcohol group. அதுதான் வந்து it is called as aldol. Okay, இதோட மெக்கானிசம் படிக்கலாம். First reaction. So என்ன சொல்லியிருக்கேன், 2 or more aldehydes it will combine to form என்னது aldol. So first நான் வந்து ஒரு aldehyde எடுத்துக்கிறேன், CH3CHO plus CH3CHO. So 2 aldehydes I am going to combine together. These two are going to combine together in the presence of dilute NaOH and it will form எழுதிக்கோங்க CH3CHOH CH2CHO. ஓகே, இதோட மெக்கானிசம் படிப்போம். ஓகே, இதான் ரியாக்ஷன். என்ன நடக்குதுன்னா இங்க பாருங்க, இந்த OHம் இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியே போயிடும். ஓகே, இந்த OHம் இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் வெளியே போயிடும். சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கிற OH வந்து இங்க அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ இதோட மெக்கானிசம் படிக்கலாம். மெக்கானிசம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிசம். Step 1. Formation of carbanion. So இதுல வந்து நம்ம எதுக்கும் ரியாக்ஷன் பண்றோம், CH3CHO CH3CHO. So நான் ஒரு CH3CHO வை நான் எப்படி எழுதுறேன்னா CH3 கரெக்டா. ஸோ அதனால இப்படி எழுதுறேன் CH3CHO. ஒரு ஹைட்ரஜனை மட்டும் தனியா எழுதுறேன் நான். ஓகே, ஸோ
ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் NaOH. NaOHல இருந்து எனக்கு என்ன அயான் வரும்? OH மைனஸ் அயான் வரும். இந்த மைனஸ் அயான் வந்து இட் வில் அட்டாக் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் இந்த பாண்ட் வந்து கார்பனுக்கு மேல போயிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? CH2 CHO. இந்த பாண்ட் வந்து கார்பனுக்கு மேல போனதுனால நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். பிளஸ் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? H2O ஃபார்ம் ஆகும். கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ்டு அயான்ஸ் ஆர் கால்ட் as anions. கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் as a carbanion. So formation of carbanion வந்து it is the first step. Okay, so next வந்து step 2. Attack of the carbanion. Attack of the carbanion and on the carbonyl group. On the carbonyl group. இப்போ எனக்கு வந்து ஒரு கார்பானியான் கிடைச்சிருக்கு. கரெக்டா? என்ன கார்பானியான் கிடைச்சிருக்கு? CH2 minus CHO அப்படின்னு ஒரு கார்பானியான் கிடைச்சிருக்கு. இது வந்து இன்னொரு ஆல்டிஹைடு இருக்குல்ல, இந்த ஆல்டிஹைடை வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ இந்த ஆல்டிஹைடு வந்து என்னது? CH3 CHO. இதை நான் எப்படி எழுதலாம்? CH3 CH டபுள் பாண்ட் O அப்படின்னு எழுதலாமா? இப்படி எழுதலாமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகுது? இந்த கார்பானியான் வந்து இட் இஸ் கோயிங் டு அட்டாக் திஸ் கார்போனைல் குரூப். ஸோ அட்டாக் பண்ணா என்ன ஆகும்? It will attack this carbon. So in the negative sign வந்து it will form a bond with the carbon. So இந்த bond வந்து ஆக்சிஜனுக்கு மேல போயிடும். So எனக்கு என்ன ஆகும்? CH3 CHO minus அப்படின்னு ஆகும். இது கூட என்ன அட்டாச் ஆயிடுச்சு? CH2 CHO அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து புரோட்டோனேஷன். ஸ்டெப் 3 வந்து புரோட்டோனேஷன். புரோட்டோனேஷன்னா அடிஷன் ஆஃப் புரோட்டான். அடிஷன் ஆஃப் புரோட்டான். புரோட்டான்னா என்னது? H plus ion. Okay, புரோட்டான்னா H plus ion. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் வந்து என்னது? இங்க ஸ்டெப் 2ல CH3 CHO minus CH2 CHO. ஸோ புரோட்டான் ஆட் பண்றதுக்காக ஐ எம் கோயிங் டு ஆட் வாட்டர். வாட்டரை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா HOH அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த மைனஸ் சார்ஜ் வந்து இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணும். இந்த மைனஸ் சார்ஜ் வந்து ஓக்கு மேல போயிடும். ஸோ ஐ வில் கெட் CH3 CHOH CH2 CHO plus OH மைனஸ் வந்து தனியா போயிடும். இந்த OH மைனஸ் வந்து மறுபடியும் போய் இன்னொரு ஆல்டிஹைட் அட்டாக் பண்ணி மறுபடியும் இந்த ரியாக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ஆல்டால். ஸோ ஆல்டிஹைட் குரூப் இருக்கு, ஆல்கஹால் குரூப் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆல்டால் which is formed. ஓகே, எந்த ஹைட்ரஜன்? OH மைனஸ். இந்த OH அதுல அந்த ஓல் அட்டாச் பண்றாங்க. ஸோ இதோட பேர் வந்து 3-ஹைட்ராக்சி. 3-ஹைட்ராக்சினா தேர்ட் பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. 1 2 3 4 பியூட் அனல். ஓகே, 3-ஹைட்ராக்சி பியூட்டனல்.
புரிஞ்சுதா? aldol condensation mechanism and reaction. Yes. நெக்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. crossed aldol condensation. Crossed aldol condensation. So aldol condensation அப்படினா it will take place between two aldehydes illati two ketones. Okay, crossed aldol condensation it is the condensation between a aldehyde and the ketone. Condensation between an aldehyde and ketone, or it is a condensation between two different aldehydes or two different ketones. Two different aldehydes or two different ketones. So இதுதான் வந்து crossed aldol condensation. Okay, so அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. HCHO plus CH3CHO in the presence of dilute NaOH gives. So இதுல வந்து ரெண்டுமே வந்து different aldehydes. Okay, so இந்த மாதிரி ரெண்டு different aldehydes இல்ல ரெண்டு different ketones இல்லாட்டி ஒரு aldehydeும் ஒரு ketoneும் mix ஆச்சு அப்படினா அது வந்து crossed aldol condensation. mechanism வந்து same தான். Okay, so என்ன ஆகும்? எனக்கு H இதுல வந்து CHOH அப்படினு கனெக்ட் ஆகும். CH2 CHO இப்படி கிடைக்கும். ஓகேவா? கரெக்ட்டா? H இங்க வந்து எனக்கு CH3 இருந்தது, அதுக்கு பதிலா இங்க H இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். H CH and OH அப்புறம் மீதி CH2 CHO. ஓகேவா? இதுதான் வந்து crossed aldol condensation. சப்போஸ் ஒரு ஆல்டிஹைடு கீட்டோனு கண்டென்ஸ் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? எழுதுங்க பார்க்கலாம். ஆல்டிஹைடு கீட்டோனு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா HCHO plus CH3 C double bond O CH3 என்ன ஃபார்ம் ஆகும்? எனக்கு இங்க dilute NaOH ஓட பிரசன்ஸ்ல சோ H அப்படியே இருக்கும். CHOH இது என்ன ஆயிடும்? CH2 C double bond O CH3 இப்படி ஃபார்ம் ஆகும். சோ இது வந்து கீட்டோன் குரூப் பிளஸ் ஆல்கஹால் குரூப். சோ இத வந்து நம்ம ஆல்டால்னு சொல்ல மாட்டோம். இதோட பேர் வந்து கீட்டால். இதோட பேர் வந்து என்னது? கீட்டால். ஆல்டிஹைட் குரூப் இருந்ததுன்னா ஆல்டால், இதோட பேர் வந்து கீட்டால். ஓகேவா? சோ அந்த மாதிரி ரெண்டு கீட்டோன் கொடுத்தாலும் உங்களுக்கு மெக்கானிசம் எழுத தெரியணும். ரெண்டு ஆல்டிஹைட் கொடுத்தாலும் மெக்கானிசம் எழுத தெரியணும். ரெண்டு என்ன சொல்றது? ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் கொடுத்தாலும் மெக்கானிசம் எழுத தெரியணும். சரி, இது உங்க புக்ல இல்ல, நான் சும்மா ரெண்டு கீட்டோன் தரேன். மெக்கானிசம் எழுதுறீங்களா? லாஸ்ட் பேஜ்ல எழுத ட்ரை பண்றீங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் அயான், அப்புறம் அது வந்து அட்டாக் பண்றது எழுதுறீங்களா? ட்ரை பண்றீங்களா? இல்ல ஹோம்வொர்க் எழுதிட்டு வரீங்களா? ட்ரை பண்றேன். சரி சரி எழுது. Homework, you should do the crossed aldol mechanism for CH3 CHO and CH3 C double bond O CH3. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் you have to find out the product. mechanism எழுதணும்னு அவசியம் இல்ல, ப்ராடக்ட் மட்டும் எழுதிட்டு வந்தா போதும். ஈக்குவேஷன் ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டு வந்தா போதும். ஓகே, சோ aldol and crossed aldol புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? சோ இது எல்லாமே வந்து எந்த கெமிக்கல்? புரியலமா?
அது ஐகார்ட் நேம் இருக்கும்போது எதை மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும் ஆர்டர் இருக்கும்ல ஓகே எது மெயின் எப்பவுமே OH வந்து ஆல்டிஹைட் குரூப்ல அட்டாச் பண்ணுங்க. ஃபங்க்ஷனல் குரூப்பா எது இருக்கு ரெண்டுத்துலயுமே ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு. ரெண்டுத்துலயுமே C டபுள் பாண்ட் O தான் இருக்கு. ஐயூபேக் நேம் சொல்லுங்க. ஐயூபேக் நேம்லயா? ஐயூபேக் நேம்ல வந்து புரியல. இப்போ எதை ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கு கீட்டோனை தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இத வந்து ஆல்கஹால் குரூப்பா தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து கீட்டோன். அதனால கீட்னு ஆரம்பிக்கிறோம். இதுல வந்து CHO ஆல்டிஹைட பேஸ் பண்ணி நேம் பண்றதுனால தான் இது வந்து ஆல்டால். இப்போ அதுல ஓகேவா? சும்மா வச்சிட்டு OH மட்டும் மெயின் குரூப் எடுத்துக்கலாம். ஆல்கஹால் குரூப்பை எடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து it will happen only for aldehydes and ketones. ஆல்கஹால்ஸ்ல நடக்காது. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல நடந்து நமக்கு ஆல்கஹால் குரூப்பா கிடைக்குது அது. ஓகேவா? அதனால நம்ம ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை தான் வந்து பிரைமரியா மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு தான் நேம் பண்ணணும். ஓகே, ஆல்கஹால் லெசன்ஸ்ல ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் படிக்கல நம்ம. கரெக்ட்டா? ஆல்னு போட்டோமா ON ஆல். ஏன்னா நம்ம கீட்டோனுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அதனால ஆல்கஹால் குரூப்பை ஆல் ஆர் வந்து எடுத்தோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். சோ இது எல்லாமே வந்து ரியாக்ஷன் வித் ஆல்கலில தான் வருது. சோ ரியாக்ஷன் வித் ஆல்கலில ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்டால் முடிச்சிருக்கோம், கிராஸ்ட் ஆல்டால் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே, சோ செகண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் அதுலயே. ஓகே, ஆல்டால் அண்ட் கிராஸ்ட் ஆல்டால் ஒரே கேட்டகரி. நெக்ஸ்ட் இது வந்து கேனிசாரோ ரியாக்ஷன். Cannizzaro reaction. Cannizzaro reaction is a very important 5-mark question. Okay, so what is Cannizzaro reaction? Pakla. Aldehydes that do not contain alpha hydrogen atom HCHO or C6H5CHO in the presence of dilute NaOH undergoes self-oxidation and reduction. Self-oxidation and reduction. 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் ரியாக்டன்ட் இருக்கும். இது வந்து ரெண்டு ப்ராடக்டா பிரியும். ஓகேவா? அதுல ஒண்ணுல வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து அதிகமா இருக்கும், இன்னொன்னுல ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியா இருக்கும். அது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அது மாதிரி தான் இங்க நடக்க போகுது. ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ இதில் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் இஸ் ஃபார்ம்டு. கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் இஸ் ஃபார்ம்டு. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ், ஓகே, ஆல்டிஹைட்ஸ் வந்து ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். ஆல்டிஹைட்ஸ்ல என்ன நடக்கும்? Oxidation also will take place, reduction also will take place. So oxidation நடந்து carboxylic acid ஒரு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும், ரிடக்ஷன் நடந்து ஆல்கஹால் வந்து இன்னொரு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்னது? Cannizzaro reaction. ஆனா எந்த மாதிரி ஆல்டிஹைட்ஸ்ல இது நடக்கும் அப்படின்னா the aldehydes which do not have alpha hydrogen. alpha hydrogen அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இங்க ரெண்டு ஆல்டிஹைடை வந்து நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து CH3CHO, இன்னொன்று வந்து HCHO. இந்த மாதிரி ரெண்டு ஆல்டிஹைட், இன்னொரு ஆல்டிஹைட் வேணா எடுத்துக்கிறேன்.
CH3 CH2 CH4. இந்த மாதிரி 3 ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனை வந்து நம்ம எப்பவுமே ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லணும். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் என்னது? ஆல்பா கார்பன். அந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்க ஹைட்ரஜனுக்கு பேர் தான் வந்து ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, சோ அப்போ இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்க கார்பன். சோ இது வந்து ஆல்பா கார்பன். இதுல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பாக்கு பக்கத்துல இருக்க கார்பன் வந்து பீட்டா கார்பன், அடுத்து காமா கார்பன், அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆல்பா டேஷ் பீட்டா டேஷ் போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து இது வந்து எங்க நடக்குமா? the aldehydes that do not contain alpha hydrogen. இப்போ இதுல பாருங்க, இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல கார்பனே கிடையாது. கார்பனே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆல்பா கார்பனே இல்ல. ஆல்பா கார்பன் இருந்தாதான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். சோ ஆல்பா கார்பன் இல்லாததுனால இதுல ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. இப்போ பென்சீன் ரிங் எடுத்துக்கிறோம். பென்சீன் ரிங்ல CH2 இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் வந்து ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து டைரக்டா என்ன ஆயிடுச்சு? இந்த ரிங்ல கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்போ இதுக்கு பக்கத்துல ஆல்பா கார்பன் எதுவுமே கிடையாது. ஓகே, கார்பன் இருக்கு ஆனா அது இந்த ரிங்கோட கார்பன். ஓகேவா? ஆமா. ஓகே, சோ ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தா அது வந்து ஆல்பா ஹைட்ரஜன். சோ இந்த மாதிரி ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட்ஸ்ல மட்டும் தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். சோ அந்த மாதிரி ஆல்டிஹைட்ஸ் என்ன ஆகும்? ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். ஆக்சிடேஷன் நடந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், ரிடக்ஷன் நடந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். சோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட மெக்கானிசம் என்ன, அதுதான் வந்து நம்ம இப்ப படிக்க போறோம். சோ மெக்கானிசம் ஆஃப் Cannizzaro reaction. So mechanism of Cannizzaro reaction. So இது வந்து 3 steps இருக்கு மெக்கானிசம்ல. So step 1, attack of OH minus on carbonyl group. Attack of OH minus on carbonyl group. So first நம்ம ஏதாவது ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம். உங்க புக்ல இந்த C6H5 வச்சு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதே எடுத்துக்கலாம். C6H5 CH double bond O இப்படி எழுதுறேன். பிளஸ் இதுல வந்து எது வந்து அட்டாக் ஆக போகுது? OH மைனஸ். இந்த OH மைனஸ் எனக்கு எங்க இருந்து கிடைக்குது? from the NaOH. NaOHல இருந்து எனக்கு OH மைனஸ் கிடைக்குது. சோ இது என்ன ஆக போகுது? it is going to attack the carbonyl group. சோ அப்போ இது என்ன ஆயிடும்? இந்த பாண்ட் வந்து கீழே வந்துரும். சோ எனக்கு என்ன கிடைக்கும்? இதுல C6H5 CH இந்த OH அட்டாச் ஆயிடுச்சு, O மைனஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். சோ இப்போ இது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? சோ இது வந்து இதே மாதிரி இன்னொரு ஆல்டிஹைடு கூட இப்ப ஜாயின் ஆக போகுது. சோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா C6H5 CHOH O minus plus C6H5 C double bond O H double bond O. So இன்னொரு பென்சால்டிஹைடு கூட இது வந்து ரியாக்ட் பண்ண போகுது. ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கவனிங்க.
ஹைட்ரைடு அயான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஹைட்ரைடு அயான்னா என்ன அர்த்தம்? H மைனஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ இந்த பாண்ட் வந்து இங்க வந்துடும். எனக்கு இங்க வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? டபுள் பாண்ட் ஆயிடும். கார்பனுக்கு 1 2 3 4 பாண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால இந்த பாண்ட் வந்து ஹைட்ரஜனுக்கு மேல போயிடுச்சுன்னா ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும்? H மைனஸ் ஆயிடும். அந்த H மைனஸ் வந்து it will attack this carbon. It will attack this carbon. அப்போ இந்த கார்பன்ல என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் வந்து அட்டாக் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பாண்ட் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு கீழே போயிடும். சோ எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க சொல்லுங்க பார்க்கலாம். C6H5 C இது வந்து என்ன ஆயிடும்? டபுள் பாண்ட் OOH. C6H5COOH வந்துருச்சா? கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துருச்சா? பிளஸ் C6H5 CHHO மைனஸ் அப்படின்னு ஆகும். இப்போ ஆகாது. அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஓகேவா? சோ இப்படி வந்துருச்சா? சோ இத வந்து நான் சேர்த்து எழுதுறேன். இப்படி பாண்ட் மாதிரி போடாம, அதாவது C6H5COOH அப்படின்னு அர்த்தம். இது வந்து எப்படி எழுதலாம்? C6H5CH2O மைனஸ் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? C6H5CH2O மைனஸ். ஓகே, இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஸ்டெப் 3 எழுதிக்கோங்க. ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். சோ என்ன ப்ராடக்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு? C6H5COOH plus C6H5CH2O minus. கரெக்டா? பிளஸ் இந்த OH மைனஸ் வந்து எனக்கு எங்க இருந்து வந்தது? NaOH ல இருந்து வந்தது. சோ NaOH ல OH இங்க இருக்கு. அப்ப மீதி எனக்கு வந்து ஒரு Na பிளஸ் இருக்கு. கரெக்டா? ஒரு Na பிளஸ் இருக்கு. சோ இந்த Na பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னா proton exchange will take place. Proton exchange will take place. Proton exchange அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த Na வந்து இங்க வரும். கரெக்டா? இது வந்து பிளஸ், இது மைனஸ். கரெக்டா? சோ எனக்கு என்ன கிடைக்கும்? C6H5COOH plus C6H5CH2ONA அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஆசிட். ஆசிட்ல இருந்து எனக்கு என்ன புரோட்டான் கிடைக்கும்? H plus அப்படின்ற புரோட்டான் கிடைக்கும். இந்த Na வந்து இதுல அட்டாச் ஆயிடுச்சுன்னா C6H5CH2ONA அப்படின்னு கிடைக்கும். சோ இதுல வந்து என்ன புரோட்டான் இருக்கும்? எனக்கு Na plus. சோ புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இந்த Na plus இங்க வந்துரும், H plus வந்து இங்க போயிடும். சோ எனக்கு என்ன கிடைக்கும் அல்டிமேட்டா அப்படின்னா C6H5C டபுள் பாண்ட் O இந்த ஹைட்ரஜன் வந்து அங்க போயிடுச்சு. அதுக்கு பதிலா இந்த புரோட்டான் வந்து இங்க வருது, Na அப்படின்னு வரும். பிளஸ் C6H5CHHO மைனஸ்க்கு பதிலா இந்த ஹைட்ரஜன் இங்க வரும். ஸோ ஐ எம் கெட்டிங் C6H5COONA plus C6H5CH2OH. ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ். Okay, so I am getting one carboxylic acid group, sodium salt of carboxylic acid and one alcohol. So இது வந்து oxidation-னால எனக்கு கிடைக்கிற product, and இது வந்து because of the reduction I am getting the product. Okay, it is an example for disproportionation reaction. Okay, so புரிஞ்சுதா? What is aldol condensation? Sorry, what is Cannizzaro reaction? புரிஞ்சுதா? இந்த மெக்கானிசம் புரிஞ்சுதா எப்படின்னு?
இப்போ இந்த மெக்கானிசம் வந்து நம்ம ரெண்டுமே வந்து C6H5CHO C6H5CHO வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு ஆல்டிஹைடு வந்து C6H5CHO, இன்னொரு ஆல்டிஹைடு வந்து HCHO பண்ணோம்னா அது வந்து கிராஸ்டு கேனிசாரோ ரியாக்ஷன். So crossed Cannizzaro reaction என்னது? Cannizzaro reaction தான், but two different types of aldehydes. Okay, so அதுதான் வந்து crossed Cannizzaro reaction. Crossed Cannizzaro reaction. So C6H5CHO plus HCHO. So எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? C6H5COONA plus HCH2OH அதாவது CH3OH அப்படின்னு கிடைக்கும். HCH2OH னா CH3OH அப்படின்னு கிடைக்கும். ஆர் இன்னொரு ப்ராடக்ட் வந்து எனக்கு பாசிபிள், கரெக்டா? இதுல இருந்து எனக்கு ஆசிட் கிடைக்கலாம், இதுல இருந்து எனக்கு ஆல்கஹால் கிடைக்கலாம், ரைட்? இப்போ எனக்கு இதுல இருந்து ஆசிட் கிடைச்ச மாதிரி எழுதிருக்கேன், இதுல இருந்து ஆல்கஹால் கிடைச்ச மாதிரி எழுதிருக்கேன். எனக்கு இதுல இருந்து கூட ஆசிட் கிடைக்கலாம், HCOONA அப்படின்னு கிடைக்கலாம். இதுல இருந்து C6H5CH2OH இப்படி கிடைக்கலாம். எது வந்து கரெக்டான ப்ராடக்ட் சொல்லுங்க? இது கரெக்டான ப்ராடக்ட்டா, இது கரெக்டான ப்ராடக்ட்டா? எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்படி கிடைக்குது? இது ஆசிடா மாறி இருக்கு, இது ஆல்கஹாலா மாறி இருக்கு. இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்படி கிடைக்குது? இது ஆசிடா மாறி இருக்கு, இது ஆல்கஹாலா மாறி இருக்கு. எப்படி வந்து எது ஆசிடா மாறும் எது ஆல்கஹாலா மாறும்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, the more reactive aldehyde will undergo oxidation. The more reactive aldehyde தான் will get converted into carboxylic acid. So இது ஒரு ஆல்டிஹைடு, இது ஒரு ஆல்டிஹைடு. இது ரெண்டுத்துல எது மோர் ரியாக்டிவ்? இந்த ஆல்டிஹைடு மோர் ரியாக்டிவா, இந்த ஆல்டிஹைடு மோர் ரியாக்டிவா? HCHO தான் மோர் ரியாக்டிவ். ஏன்னா C6H5 னா என்ன அர்த்தம்? இதுல வந்து பென்சீன் ரிங் இருக்கும், பென்சீன்ல வந்து ரெசோனன்ஸ் இருக்கு. ஓகே, ரெசோனன்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த பாண்ட் வந்து உள்ள ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ரெசோனன்ஸ்னால இட் இஸ் ஸ்டேபிள். பென்சீன் ரிங் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள். ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து மோர் ரியாக்டிவ். ஸோ திஸ் ஒன் only will get oxidized and it will change into carboxylic acid. அப்போ எனக்கு இதுதான் வந்து கரெக்டான ப்ராடக்ட், இது வந்து தப்பான ப்ராடக்ட். ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த ப்ராடக்ட் கிடைக்கணும், அதுக்கு நீங்க மெக்கானிசம் எழுதுங்க. ஓகே, எழுதுறீங்களா? ட்ரை பண்றீங்களா? ஆமா, சேம். சோ ஃபர்ஸ்ட் HCHO plus OH minus அட்டாக் பண்ணுங்க. என்ன வரும்? HCHOH O minus அப்படின்னு கிடைக்கும். சோ அது கூட இந்த C6H5 அதை அட்டாக் பண்ணுங்க. ரெண்டு ப்ராடக்ட் வரும். அதுக்கப்புறம் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வர மாதிரி நீங்களே மெக்கானிசம் எடுத்துங்க. கிராஸ்டு ஆல்டாலுக்கு மெக்கானிசம் உங்க புக்ல கொடுக்கல, நீங்களே தான் இப்ப ட்ரை பண்ண போறீங்க. ஓகே.